பெருநாள் ஃபுல்லாக அப்படியே ஒஞ்சி போச்சு என்ன என்ன மக்கள்கிட்ட காசு இல்லையா இல்லை வெயில் கொடுமையா? கோழி கொடுக்கீதம்மா முந்நூறுரூவா 400 500 மிச்ச நாள் வரையில்லை என்ன சொல்லுது 250 100 தக்காளி தக்காளி என்ன லோ தம்பி 500 இஞ்சி அதே விலை தான் இஞ்சி கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு 100 1000 ரூபா கிலோ 250 100 250 லூசி 80 ரூபா 250 80 ரூபா என்னெல்லாம் பொறிச்சோடி விட்டுட்டவும் சனமிச்சு விட்டுட்டவும் இல்லையாப்பா அதில் அந்த அந்த பழக்கடையில் ஒரு தரம் இல்லை அதான் உட்காந்துருக்குறாங்க என்ன நடந்ததுன்னு தெரியல வெயில் கொடுமையா ஆக்கிட்ட சல்லி இல்லை அதால் வரையில்லை இந்த பாருங்க மார்க்கெட் அப்படியே பொறிச்சோடி போயிருக்கு மார்க்கெட்டை சல்லி இல்லை எல்லாம் வருஷத்துக்கு போய் வந்திருக்கணும் தாராளமாக மரக்கறி இருக்குது 500 120 ரூபா ஆனால் ஆக்கள் தான் இல்லை பொடிகள் பாவம் சொன்னிக்கிறாங்க பாருங்க இந்தா பாருங்க வியாபாரம் இருந்தால் தான் பொடிகள் சிரிப்பாங்க கோவாயில் 250 முருங்கைக்காய் எங்கே முருங்காய் 250 எங்கேருந்து வருது 250 180 ரூபா முருங்கைக்காய் இன்றைக்கெல்லாம் பெருசாக ஆக்கள் வரையில்லை எல்லாம் முறிச்சு ஒரு வீடு சனம் இல்லை இந்த பாருங்க எப்போ இருந்து சனம் இல்லையன்றீங்க பெருநாள் ஃபுல்லாக அப்படியே ஒஞ்சி போச்சு என்ன மக்கள்கிட்ட காசு இல்லையா இல்லை வெயில் கொடுமையா? காசு தான் பிரச்சனை எல்லாம் சாமான் எல்லாம் விலை கூட்டு தானே என்ன இல்லை மற்ற பொருட்கள் எல்லாம் விலை கூட ஒன்று எல்லாம் மற்ற எல்லாம் கூட்டிட்டு தான் என்ன எண்ணெய் கூடுனா எல்லாம் கூடும் எண்ணெய் கூட்டினபடியா மற்ற பொருள் எல்லாம் கூட்டிருக்கானபடியா ஜனத்திட்ட பைசா வேணுமே காசு பிரச்சனையாக இருக்கு இருங்க தம்பி வாரேன் கையால் சுற்றி கொண்டு வாரேன் கொய்யாப்பழம் 500 250 ரூபா மாம்பழம் கிலோ 400 ரூபா கருத்த குழம்பு 1 கிலோ 250 ரூபா பப்பாளி 1 கிலோ 180 ரூபா 1 கிலோ வெங்காயம் 180 ரூபா உருளைக்கிழங்கு வெளிமடை 300 ரூபா சின்ன வெங்காயம் இந்தியா வெங்காயம் 500 160 ரூபா வெள்ளைப்பூடி 250 ரூபா நூறலியா 1 கிலோ 340 ரூபா ஆமாம் எல்லாம் பொறிச்சோடி இருப்புகள்லாம் லீவுனா வருஷத்தோடு போயிட்டு அப்படியே மக்கள் எல்லாம் செலவழிச்சு போட்டு வந்துடணும் போல் அதில் நம்மக்கிட்ட காசு இல்லை இந்த பாருங்க
என்ன வந்துருக்கு தேங்காய் 3 தேங்காய் 100 ரூபா 120 ரூபா 130 ரூபா தேங்காய் 250 100 ரூபா பட்சம் எங்கே இடத்துல ஒரு விலை தான் மார்க்கெட்டுகள் எங்கே எல்லாம் காஞ்சி போய்க்கிற மக்களும் இல்லை என்ற வியாபாரம் இல்லை ஆக்களும் இல்லை வியாபாரம் எல்லாம் ஓஞ்சி போயிருக்கணும் பாருங்க இல்லை கருத்தவங்க மாம்பழம் வந்துடுறாங்க இது மெயின் சீட் பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்கள் கிழமையாக நல்ல க்ரௌட் இந்த திங்கக்கிழமை ஒரு கூட்டமும் இல்லை 3ஆம் குதிரை பாருங்க ஐயோ அப்படியே பிடிச்சோடி ஒரு சனமும் இல்லை கூடவும் வீடியோ எடுக்கலாது காய் மரக்கெடுக்க போனால் அங்கேயும் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது கூட்டம் இல்லை மார்க்கெட்டில் கூட்டம் இல்லை இங்கே பார்த்தால் எல்லா கடையும் பாருங்கள் அப்படியே உட்காந்துருக்கணும் பாருங்க என்ன நடந்ததுன்னு தெரியல வெயிலா அல்லது மக்கள்கிட்ட காசு இல்லையா ஒன்றுமே புரியலை எப்பா இந்த கடை பார்த்தாலும் சும்மா இவ்வளோ வளமையாக இந்த டைமில் சரியான க்ரௌடாக இருக்கும் பாருங்கள் அழகான பள்ளிவாசல் இப்படி இருக்கு பாருங்கள் வடிவான பள்ளிவாசல் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு கூட்டமும் இல்லை என்ன காரணம் வந்து தெரியல ரெண்டாங்குருத்தில் பாருங்கள் அப்படியே இருக்கும் உயிரத்தில் போய் வரையில சரியான கூட்டமாக இருக்குது ரெண்டாங்குருத்தில் ஸோ இல்லை இல்லை திங்கக்கிழமை நார்மலாக திங்கக்கிழமை கூட்டம் பெற வேணும் எதுவும் இல்லை எல்லாம் பறிச்சு ஓடி ஒரு கடையும் இல்லை பாரு கடைக்கு உள்ளேயும் இல்லை கடைக்கு வெளியிலேயும் இல்லையாக்க எல்லாம் பறிச்சு ஓடி போயிருக்கு என்ன நடக்க போது தெரியல பாருங்கள் துணிக்கடைகள் இருக்குது மெட்டீரியல் அது இது வாட்ச் கடை எல்லா இடம் இவ்விடத்தில் உண்மையிலே வியாபாரிகள் பாவம்தான் காலையில் வந்து உட்கார்ந்துருக்கணும் பேக் கடைகள் பேமெண்ட் பேக் கடைகள்